தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு கோவை மாவட்டம் சார்பில் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பணியிடத்தை மீள தரம் உயர்த்தி வழங்கிட மாவட்ட ஆட்சியர் மூலமாக நிதித்துறை செயலாளருக்கு முறையீடு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு டிஎன்எஸ்ஓயு மாவட்ட தலைவர் நிமலன் கிறிஸ்டோபர் தலைமை வகித்தார். டிஎன்எஸ்ஓயு மாவட்ட துணைத் தலைவர் அசோகன், மாவட்ட இணை செயலாளர் சுரேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக நில அளவர் பணியிடம் தரம் உயர்த்தி தர முடியாத நிலை தொடர்கின்றது. எனவே மிக அளவை இயக்கத்தாலும் வருவாய்த்துறை செயலாளராலும் குறுவட்ட அளவராக தரம் உயர்த்த நிதித்துறை செயலாளருக்கு பரிந்துரைக்கப்பட்ட கோப்பின் மீது விரைந்து ஒப்புதல் வழங்க கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி நிதித்துறை செயலாளருக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக முறையீடு வழங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். மாவட்ட துணைத் தலைவர் சையது உசேன், மாவட்ட தலைவர் ஜெகநாதன், தமிழ்நாடு மருத்துவ நிர்வாகத்துறை ஊழியர் சங்கம் மாநில துணைத் தலைவர் சிவக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில செயலாளர்கள் சதீஷ்குமார், செந்தில்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட பொருளாளர் வேல்முருகன் நன்றியுரை கூறினார். கோவை மாவட்ட மையத்தின் சார்பாக நமது தமிழ்நாடு மாவட்ட நில அளவை அலுவலர் ஒன்றிப்பின் மாநில மையத்தோட வழிகாட்டுதலின்படி இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் குறிப்பாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற நில அளவர்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியா பதவி உயர்வு வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஏன்னா தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பணியிடங்களை தரம் உயர்த்தப்படாம இருக்கிறதுனாலையும் தொடர்ச்சியா பல்வேறு காலகட்டங்கள்ல நமது தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு கோரிக்கை வைத்த பல்வேறு காலகட்டங்களில் கோரிக்கை வைத்த இதர கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுனால இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இயக்குனர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் இந்த தரமிறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பணியிடங்களை விரைந்து இந்த கோப்புகளை அங்கீகாரம் செய்யறதுக்காக இந்த போராட்டமானது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது.